வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிழவன் வந்து 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். இந்தியன்ஸ் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றதில்ல. நம்ம வந்து உலகத்தோட கேட்சப் பண்ணணும்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம 70 ஹவர் வேலை செய்யணும். அந்த 70 ஹவர் வேலை செய்யலைன்னா இந்தியா உருப்படாது. இந்த 5 டே வீக்கெல்லாம் தப்பு. நம்ம 7 நாளும் வேலை செய்யணும். நாட்டுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு வாரத்தில் 70 ஹவர் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் 6 நாள் 8 ஹவர் ஒர்க் பண்ணால் கூட 48 மணி நேரம் தான் வருது. ஸோ நீங்கள் 6 நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறார். 6 நாளைக்கு நீங்கள் 12 ஹவர் வேலை செஞ்சீங்கன்னா தான் 72 ஹவர் ஆச்சு. போனால் போகிறது சாட்டர்டே 2 ஹவர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கணக்கு போட்டு அவர் 70 ஹவருங்கிறாரு. அவர் என்ன உங்களை மனுஷன் நினைக்கிறாரா, மிருகம் நினைக்கிறாரா, மாடுன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஒன்று தான். ஏன்னா மனுஷனும் ஒரு மிருகம்தான். ஆனால் ஒரு நியாயம் தர்மம்னு இருக்கு. மற்ற ஊர்லலாம் 40 ஹவரே ரொம்ப ஜாஸ்தி, இன்னும் கம்மி பண்ணலாமான்னு யூரோப்லேயும் அமெரிக்காலையும் பேசின்னு இருக்கிறார். இவரோட கம்பெனி, இவர் ஆரம்பித்த கம்பெனி இன்ஃபோசிஸ்லேயே ஒரு வருஷத்துக்கு 3-5% இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் போனஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பெனியில் ப்ராஃபிட் குறைஞ்சி போயிடுச்சு. இவர் ஏதோ பெரிய ஃபவுண்டர் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி அவரை வந்து பேசிக்கிறார். இந்த ஃபவுண்டர் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரினா இவர் ஏதாவது ஃபேஸ்புக்கு, இல்லாட்டா நெட்ஃப்ளிக்ஸு, இல்லாட்டா ஒரு லிங்க்டின்னு, இல்லாட்டா சேல்ஸ் ஃபோர்ஸு, இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் கம்பெனியாக பண்ணி, மைக்ரோசாஃப்ட் எது வேணால் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார்னா ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். இவர் என்ன பண்ணாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் பண்ணது என்னன்னா, இவர் கூலிகளை வாடகை கூட்டது தான் இவரோட வேலை. இதை நம்ம டெக்னாலஜி, சாஃப்ட்வேரு, இதை பண்ணார், அதை பண்ணார், இந்திரன் சந்திரன் இதை வேணால் கதை விடலாம். பேசிக்லி இவர் பட்னி கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பட்னி கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆஃப் ஷோரிங் பண்ணிட்டு இருந்தார். அதாவது அமெரிக்காவில் தான் ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் பெரிய கம்பெனியில் இந்த கம்ப்யூட்டரில் தட்டுற கிளரிக்கல் வேலையும் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் வேலையும் அங்கே பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அதுக்கு பதிலாக படித்த இந்தியர்களை யூஸ் பண்ணி அந்த வேலையை பண்ணால் பாதி விலைக்கு பண்ணிடலாம். அந்த கம்பெனிக்கு பாதி விலை தான் கொடுக்கணும். அந்த பாதி விலையில் ஒரு 20%க்கு இங்கே ஆட்களை பிடிச்சி அவங்கள வேலை வாங்கி இவர் லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தார். இந்த கம்பெனியில் இன்றைக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 25-26%. எவ்வளோ? 25-26%. 100 ரூபா பில் பண்ணாங்கன்னா வாடகை, எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர் வாங்கின செலவு, பஸ்ஸு, கேன்டீன் எல்லா செலவும் ப்ளஸ் சம்பளமும் போச்சுன்னா கூட 75% தான் காஸ்ட்டு. அப்போது 100 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு மேலே ஒரு சேலரி கொடுக்கறது கிடையாது. உங்கள் 35 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட வேலையை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு பில்லிங் பண்ணுறது. நம்மளோட இருக்கிற எல்லா பெரிய ஐடி கம்பெனியும் இது தான் பண்ணுறோம். இது எப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டர் வேலைக்கு வருவானோ இல்லையோ, எடுக்கிறச்ச இன்னைக்கு இவ்வளோ சித்தாள் வேணும், இவ்வளோ பெரிய ஆள் வேணும், இவ்வளோ மேஸ்திரி வேணும், இந்த ஃப்ளோரிங் லைவ் பண்ணுறவன் இவ்வளோ பேர் வேணும், இதில் பேர் வேறு சொல்லிக்கலாம். அன்றைக்கி ஜாவா வேணும், யூனிக்ஸ் வேணும், இந்த ஆள் ஸ்பெஷலிஸ்ட் வேணும், அது வேணும், டெஸ்டர் வேணும், இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லா கம்பெனி பக்கமும் வண்டி ஓட்டு போவோம். ஒர்க்கிங் சைட்லலாம் இறக்கி விடுவாங்க மாதிரி அந்தந்த சைட்டில் வந்து இவ்வளோ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டில் இவ்வளோ ஜாவா பேர் தெரிஞ்சவனை அப்படின்னு கான்ட்ராக்ட் பேஸில் இவங்க விடுவாங்க. இந்த ஆள் வேலை செய்கிற ஹவர்ஸுக்கு மைக்ரோசாஃப்ட் இன்ஃபோசிஸுக்கு காசு கொடுத்துரும். இவர் இந்த கூலி பையனுக்கு காசு கொடுத்துருவார். இதுதான் இவங்க பண்ணுற வேலை. இதுலேயே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு அது இதுன்னு பேசிட்டு பண்ணிட்டு இருக்கிறார். இவர் வாழ்க்கையில் ஒரிஜினலாக ஒன்றும் பண்ணதே கிடையாது. இதில் வேற 4 பேர் அவனுக்கு ஜால்ரா கூஜா தூக்குறவன் அவன் தான் என்ன பிஜேபியில் இருக்கிறவன் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, மோகன்தாஸ் பாயின்னு ஒருத்தர், அவர் அப்படியே அக்மாக் சங்கி, நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுமா. எதுக்குடா பாரத் ரத்னா? கூலிக்கு ஆள் சப்ளை பண்ணான்னா அவன் அமெரிக்காவில் ஆள் சப்ளை பண்ணதுனால அவனுக்கு பாரத் ரத்னா. ரத்தன் டாட்டாவை பற்றி அவர் பேசல, பாரத் ரத்னா கொடுக்கணும்னு. இந்த ஆளுக்கு பாரத் ரத்னானா ஆக்சுவலாக இவன் தான் அந்த கூலி இண்டஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருந்தான்னா கூட பரவாயில்ல. 1970களிலேயே ஃபக்கீர் சந்த் கோலின்னு ஒருத்தன் வந்து டிசிஎஸ்னு ஒரு கம்பெனியாக உள்ளே வந்து டாடா பவர்லேண்ட் ஃபக்கீர் டிசிஎஸில் வந்து அன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ராமதுரை புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் ரீசெண்டாக 95 வயசில் ஃபக்கீர் சந்த் கோலி செத்தார். எஃப்சி கோலி வந்து பெரிய ஆள், அவருக்கு பாரத் ரத்னா கொடுன்னு சொல்லியிருந்தா கூட அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு அதை பார்த்து காப்பி அடித்து
இவன் பட்னியும் டாடா கன்சல்டிங்கும் பார்த்து காப்பி அடித்த இன்ஃபோசிஸ் ஒரு 7 பேர் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி. கரெக்டான டைமில் கம்பெனி ஆரம்பித்தாங்க, கரெக்டாக பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க, கம்பெனி பெருசாயிடுச்சு. அந்த கம்பெனியில் அவரோட ஒரிஜினல் ஸ்டேக்கு நியர்லி 16-17% இருந்தது. அந்த ஸ்டேக்கை விற்று அவர் ஃபேமிலியை சேஃப்டி பண்ணிக்கிட்டார். இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கிற ஸ்டேக் வந்து 2%ஓ 1%ஓ தான், அவர் 3% இருக்குது. கம்பெனியெல்லாம் விற்று ரிட்டையர்ட் ஆகிட்டு உட்காந்துன்னு இருக்கிறாரு. கம்பெனியை விற்றுட்டு வெளில போன அப்புறம் கூட அவர் தேவையில்லாமல் உள்ளே பூந்து விஷால் சிக்கான்னு ஒருத்தன் கம்பெனி நடத்த கூப்பிட்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப சம்பளம் போட்டோம், அவன் கம்பெனியை தப்பாக நடத்திட்டான்னு சொல்லி அவனை வெளில தள்ளினார். அவன் வந்து சாம் ஆல்ட்மன் இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தான்னு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் நான் ப்ரொஃபஷ்னலு, நான் வேலையை விட்டு போயிட்டேன், இனிமேல் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லி இன்னொருத்தன் வந்தப்புறம் உள்ளே புந்து போர்டில் கலாட்டா பண்ணி வேலை ஆள போட்டார். அவரோட சைட்கிக் அண்ணன் நந்தன் இலக்கினிய திரும்பி சேர்மன் ஆக்கினார். இவர் நம்மளுக்கு சொல்லித்தராரு எப்படி நம்ம நடத்தணும்னு. ஏமாவன் இப்போ எல்லாருமே இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி இன்னைக்கு 100கணக்கான கம்பெனி இருக்குது, குளோபல் கெப்பாசிட்டிலாம் ஜிசிசிலாம் இருக்குது. மொத்தம் பெங்களூரில் இன்ஃபோசிஸில் வேலை செய்யணும்னா கார்த்தால 9 மணி ஆஃபீஸ் போகிறதுக்கு 6 மணிக்கு கிளம்பணும். வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும். இதே பிரேம்ஜி, ரிஷத் பிரேம்ஜி, அசீம் பிரேம்ஜியோட பையனும் அதே மாதிரி கம்பெனி நடத்துகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டிராஃபிக்கில் வந்து கட்டப்படாதீங்கடா, 3 நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, 2 நாளைக்கு என்ன வேணால் பண்ணுங்க, 2 நாளைக்கு வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்கங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ 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 எனக்கு பில்லிங் போய்டும்னு ஒரு நாளும் நீ வீட்டுக்கு வரையோ போறியோ எப்படி போறியோன்னு தெரியாது. 2 ஹவர் நீ ட்ராவல் பண்ணணும், 12 ஹவருக்கு நான் பில்லிங் பண்ணணும், நீ 5 ஹவர் தூங்கினா போகிறோம், உன் பசங்களோட இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியான்னு எனக்கு கவலை கிடையாது. இவர் பேசுகிறார்ல, நான் எல்லாம் ஈக்குவலு, நான் எல்லாம் ஒழுங்காக நடத்துகிறேன்னு. இவர் அவரோட பொண்ணுக்கு என்ன பண்ணி கிழிச்சாங்க, பொண்ணு ஆக்ஸ்போர்டில் படித்து அங்கே வந்து ஒரு பையன் அவளை பிக்கப் பண்ணி கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆள் போய் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இந்த அம்மா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு இவர் பேசுகிறாரு. அவர் பொண்ணு என்னைக்காவது 70 வரைக்கும் வேலை செஞ்சாங்களா? இருக்கிற சொத்தெல்லாம் அவள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் இப்படி சேரிட்டி பண்ணுவேன் அப்படி சேரிட்டி பண்ணுவேன் நம்மளுக்கு காதை குத்திட்டு அப்படியே வந்து புள்ள பேர்லேயும் பொண்ணு பேர்லேயும் முக்கால்வாசி சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. கேட்டமரான்னு ஒரு கம்பெனி நடத்தினார். அதில் அமேசானில் டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் நட்டத்தில் விற்று அமேசானோட ஷுவர் ஷாட் ப்ராஃபிட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் போட்டார். அதெல்லாம் பண்ணலாம், நீ பண்ணிக்க, ஷுவர் ஷாட் ப்ராஃபிட் பண்ணு, கம்மியாக விலை விற்று ப்ராஃபிட் பண்ணு, அமேசான்டேன்னு காசு வாங்கிக்கோ, எஸ்கேஎஸ் மைக்ரோவில் காசு போட்டு பண்ணு, என்ன வேணா பண்ணு, நான் உனக்கு பண்ண வேணான்னு சொல்லலை. ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணாது. ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னா அது மாதிரி நடந்துக்க. ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணார்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாகிர ரோஹன் மூர்த்தி அப்படின்னு ஒரு பேரன் பிறந்தார். 4 மாதம்தான் பேரனுக்கு. இன்னும் அவன் எல்கேஜி போய் ப்ரீகேஜி போய் எல்கேஜி போய் காலேஜ் படித்து 70 ஹவர்ஸ் வேலை செய்யணும். உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஷேரை விற்றுவிட்டார். என்ன ஷேரு, 240 கோடி ரூபாவை பேரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இதை பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சுது, டோட்டலாக ஃபேமிலிகிட்ட 4%, இவர்கிட்ட 0.4% ஆஃப் இன்ஃபோசிஸ் தான் இருக்குது. அதில் 10% விற்று 4 வயசு பேரனுக்கு மாற்றி 4 வயசு பேரனுக்கு 250 கோடி ரூபாய் எழுதிட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் உன் பேரன் என்ன அப்படியே மேலேன்னு வந்தவனா, அவன் 70 ஹவர்லாம் ஒர்க் பண்ண வேணாமா? பிறந்து 4வது மாதம் நீ இப்போவே 250 கோடி கொடுக்குற, இதுக்கப்புறம் கேட்டமர அண்ணன்னு கொடுக்க போகிற, உன்னோட பொண்ணுக்கு கொடுத்த, அதெல்லாம் கொடுக்க உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, கொடுத்துக்க. உன் பொண்ணு வயசு பேர பசங்களுக்கும் உன் பையன் வயசு பேரனுக்கும் ஒரு ரூல்ஸு, என்ன மாதிரி ஆளுக்கு வேறு ரூல்ஸு. என்ன யார் நியாயம் இது? உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? இதில் ஹைப்ரிட் கூட வேலை செய்யக்கூடாதான். ஏன் நீ வந்து உட்காந்து கிளாக்கை ஓட்டி கம்ப்யூட்டரை ஓட்டி எவ்வளோ நீ சம்பாதிக்கலான்னு பார்க்குறதுக்க? சம்பளத்தை ஏற்ற மாட்டேன், சம்பளம் கேட்டால் மார்க்கெட் கண்டிஷன் இல்லைம்ப, போனஸ் கொடுக்க மாட்டேன், ஒழுங்காக எல்லாம் குறைச்சிருவேன், பேரனுக்கு மட்டும் 250 கோடி ரூபா எழுதுவேன், பொண்ணுக்கு வேறு ஏதாவது எழுதுவேன், அதுக்கப்புறம் கேட்டால் பையன் வந்து மை சன்-இன்-லா அமெரிக்கன் சிட்டிசன், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து டேக்ஸ் கட்டாமல் பல ஐடியாலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பார்த்து சுற்றின்னு இருப்போம். அப்போல்லாம் வாயை திறக்க மாட்டேன். நாங்கள் வேலை செய்கிறது போகாது, இன்னும் வேலை செஞ்சு இன்ஃபோசிஸில் கொத்தடிமையாக இருக்கணும்னு மட்டும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். இதுதான் அக்மார்க் சங்கிங்கிறது. அவன் மேலே வர்ணாசிரம தர்மத்தில் மேலே உட்காந்துன்னு இருப்பான் என்ன மாதிரி, கீழே இருக்கிறவனா முட்டா பசங்க பாதி விலைக்கு வேலை செய்வாங்க. இவர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொட்டுவாங்க. எந்த ஒரு நியாயம்னு கேளுங்க சார். நன்றி, வணக்கம்.